ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஒரு டூர் சீரீஸ் பார்க்கலாமா? திஸ் இயர் ஆகஸ்ட் மந்த்து அப்படியே ஒரு 1 வீக் நாங்கள் அபுதாபிக்கு டூர் போயிருந்தோங்க. அபுதாபியில் இருக்க ஒரு சில இம்பார்ட்டண்டான பிளேஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அங்கே எந்தெந்த இம்பார்ட்டண்டான பிளேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத டே பை டே உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். மஸ்கட்லேருந்து துபாய் போகணுன்னா கண்டிப்பாக விசா வேணுங்க. நீங்கள் ஆன்லைனில் ஒரு 1 வீக் பிஃபோராகவே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் கழித்து உங்களுக்கு கிடச்சிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஎஸ் விசா இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன் அரைவல் விசாவே எடுத்துக்கலாம். மஸ்கட்லேருந்து துபாய் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 5 ஹவர்ஸுக்குள்ளே போய் நம்ம ரீச் ஆகிடலாம். நாங்கள் காலையில் 8 o'clockலாம் கிளம்புனோம். மதியம் 1 மணிக்கெலாம் நாங்கள் துபாய் ரீச் ஆயாச்சு. போயிட்டு அங்கே இருக்க ட்ராகன் மாலில் போயிட்டு சிம் கார்டு வாங்கிக்கிட்டு தென் அங்கேருந்து அபுதாபிக்கு கிளம்பிட்டோம். அபுதாபியில் ஃபஸ்ட்டு பார்த்த பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ் ஹிந்து மந்திர் தாங்க. ஹிந்து கோயிலுங்க. கோயிலை பற்றி விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அங்கே இருக்கிற சிற்பங்கள்லாம் குட்டி குட்டி சிற்பங்கள்லாம் எப்படி தான் செதுக்குனாங்களோ தெரில, அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முந்தையே புக்கிங் பண்ணிக்கணும். ஃப்ரீ புக்கிங் தான். நாங்கள் போனது ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை. நீங்கள் புக்கிங் பண்ணாமல் போனாலும் அங்கே புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போயும் புக் பண்ணிக்கலாம். பட் வீக்கெண்டில் நிறைய க்ரௌடு இருந்ததுன்னா நீங்கள் க்யூவில் நிற்க வேண்டி வரும். தட்ஸ் ஒய் நீங்கள் போகிறதுக்கு முந்தையே பிஃபோராக ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போகிறது நல்லது. கோயிலோட வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து கொண்டு அந்த ரெட் ஸ்டோனால் கட்டியிருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் இத்தாலியன் மார்பிளில் இதே மாதிரி குட்டி குட்டியான சிற்பங்கள்லாம் செதுக்கி செம்ம க்யூட்டாக அழகாக இருக்குங்க. வெளியில் நம்ம ஃபோட்டோ வீடியோஸ் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். பட் உள்ளே நாட் அலோடுங்க, ஃபோட்டோ வீடியோ அலோடு கிடையாது. கோயில் உள்ளே பார்த்திங்கன்னா கிருஷ்ணா, ராதே, அதுக்கப்புறம் வரதராஜ பெருமாள், பத்மாவதி தாயார், ராமர், சீதா, சிவன், பார்வதி, முருகர், விநாயகர், அம்மன், அப்புறம் ஐயப்பன், இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா சாமிகளுமே உள்ளே அப்படியே இந்த சிற்பம் வடிவில் அழகாக காட்சி தராங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருந்ததுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே அமைதியாக உட்காந்து நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுட சுட சாம்பார் சாதமும் பிரசாதமாக கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருந்த அந்த அபுதாபியோட சிட்டி சென்டருக்கு வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டே நாங்கள் எந்த பிளேஸ்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர வீடியோஸில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.